நமக்கு நம நாராஜ நமக்கு ஹரிமோ நம நாராஜ நமக்கு. பொம்பளை பிள்ளை ஹலோ பெட்டிக்கற அண்ணா. பெட்டிக்கற அண்ணா வணக்கண்ணா. அண்ணன் என்ன சொல்லுச்சுங்க? வெண்ண எடுத்து போய் பாத்தீங்க. உங்களுக்கு அண்ணன் தம்பினா பிடிக்காதா? எனக்கு அறவே பிடிக்காது. மாமா வணக்கம் எப்படி இருக்கீங்க? அதுவும் பிடிக்காது. அத்தா அல்வா மாத்தா அல்வா சூப்பர்மா. இப்பதான் நீ இடத்த பிடிச்சிருக்க. அல்வா வேணுமா உங்களுக்கு? வாங்கிட்டு வந்தியா? வாங்கி வச்சிருக்க ரெடியா பேக்ல. கொடுத்துரு. நல்லா இருக்கீங்களா நீங்க? அண்ணே வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ பாக்குறேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா. அண்ணே வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? தலக்கறனே நல்லா இருக்கீங்களா? சத்தமே கேக்குதுல. வண்டியில வரும்போது இருக்கிறது தெரியல. நல்ல மனுஷன். இங்க வந்தாலும் சத்தமே கேக்குதுல. உங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்த வேலை ஆரம்பிச்சிருவோம். அண்ணே பார்த்து சொல்லுங்க. நான் பட்டு வச்ச தங்க குடம் நல்லா இருக்குமா? என்னது? என்ன பேய பிசாசு அப்படி உங்க மனசுக்கு பிடிக்குதான்னு கேட்டேன். அப்படி தெளிவா சொல்லு. அப்படி தெளிவா கேளுங்க நீங்க. நல்லா இருக்குமா? நகைச்சுனாலும் முழுசாவே சொல்ல மாட்டேன். உங்களை பார்க்கும் பொழுது என்ன எனக்கு ஏதோ இப்படியோ முகத்தை மட்டும் பார்த்து வாசா. எவ்வளவு நேரத்துக்குமா முகத்தையே பாக்க? விடிய விடிய வாச்சாலும் உங்களுக்கு பொட்டி மட்டும் தான் சொந்தம். பொட்டி சொந்தம் இல்ல. வேற வழியே இல்ல. அதனால அதை மட்டுமே அமுக்குங்க. ஓகேவா? ஓகே சூப்பர்மா. கைய இறக்கு. நல்லா இருக்குமா? அதுல மட்டும் கைய வை. அப்பாவோ தூக்கிட்டே இருக்க கைய. என்ன பண்றது? மெத்தல மடிச்சு கொடு மாமா. மெத்தல தடிக்க சொல்லலாமா? உடனே சொல்லலாரியா?
இழுத்துறாத போயிடும். வாயவ தருன்னு மூட மாட்டீங்க. கேக்குது. இங்கே டான்ஸராக நடித்துக் கொண்டிருக்கும் சத்யபிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்திய அன்பு உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. நடிகத வணக்கம். சிவனேன்னு உட்கார்ந்திருக்கேன். ஐயா இன்னும் இடையில நீங்க வேற வந்துட்டு இருக்கீங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண போறப்ப? வரவான்னு கேட்டேன். இப்ப யார்கிட்ட வரங்கற? உங்ககிட்ட தான் முதல்ல வரணும். ஏண்டயா? ஏண்ட வர்றதுக்கிட்ட நீ முன்ன பொண்ணு யார்கிட்டயும் போயிருக்கியாமா? என்னப்பா இந்த தடவை ஏண்ட வரணும்னு சொல்லிட்டு என்ன? ஆறுமா தொலைக்கிறியா? ஏம்மா ஏண்ட வரணும்னு சொல்லிட்டு என்ன? முன்ன பொண்ணு யார்கிட்டயும் போயிருக்கியா? நான் முன்ன பொண்ணு யார்கிட்டயும் போனது இல்ல. அப்படியா? உங்கள்ட்ட யாராவது வந்திருக்காங்களா? இந்த ஆண்டவன் சத்தியமா சொல்லி யார்கிட்டயும் போனது இல்ல. ஏப்பா தினசரி எனக்கு வேறமா வேலை. சரி வா வா மணி ஆகி போச்சு. அவளை வருத்தப்பட்டவன உன்ட்ட வரணும் அவசியம் இல்ல. இப்போ சங்கடப்படி இவ்வளவு கேள்வி கேட்க. சரி வாமா. உன்ட்ட முன்ன யாராவது வந்திருக்காங்களா? ஆமா இன்னைக்கு தான் எழுத நீங்க வர போறீங்க. சத்தியம் பண்ணு. சத்தியமா அங்க இருக்கு கோயில். நீ ஒரு பிராடு நானும் ஒரு பிராடு. என்ன பேசுற? உன்னைய பத்தி என்ன தெரியும்? அண்ணே பொட்டி பொட்டி வாமா வாமா. கொட்டக்குடி சேகர் அன்பு உள்ளங்கள் எனக்காக 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்த சேகர் அண்ணாவிற்கு நன்றி நன்றி இருந்த வணக்கம். சும்மா நிக்காதீங்க கொட்டி நான் சொல்ல முன்னே வைக்காதீங்க. சின்ன வயசு தாங்காது கொட்டகை இருக்கு என்ன
ஆசீர்வாதமா பண்றாரு. கும்பிட்டம்மா, இது வந்து நமக்கு தெய்வம் மாதிரி நமக்கு. மேலோகம் கீழோகம் பூலோகம் எப்படி அதுல இருந்து வந்தோமோ அதை நம்ம தெய்வம் மதிக்கணும்னே. நேத்து வந்தே மதிக்கியப்பா. நேத்து வந்த பிள்ளைய கும்பிடவே இல்லையா? நேத்து வந்த பிள்ளைவா யார கும்பிடணும் கணக்கு இருக்குன்னு. மிருதங்கம் வரவா நீ வரானதான் 2 நிமிஷம் ஒன்ன படுக்க போட்டிருக்கேன். என்னது 2 நிமிஷம் ஒன்ன படுக்க போட்டிருக்கேன். பத்திரம் பாத்துங்க கதையும் சாமான் சட்டெல்லாம் காலியா. நம்மளது எப்போதுமே பத்திரம் தான். என்ன பத்திரம்? சாமான் பத்திரம். திண்டுக்கல்லு பெரிய போட்டு எனக்கு என்கிட்ட தான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு. அவர் செவனில் இருக்காரு. நான் என்ன பண்றது? எங்க போனாலும் கூட போறது பெட்டியே நொறுங்கினாலும் பரவாயில்ல. ஆனா குட்டியோட மாட்டேன். எம்மா நான் பச்சை புள்ளமா. நீங்களா? ஆமாம்மா. பார்த்தாலே தெரியுது. அம்மா பாலுமா. பால் உங்களெல்லாம் கள்ளி பழம் ஊத்தியே கொள்ளணும். ஏன் வளர்த்தாதான் தெரியல. இப்ப செங்கரும்பு சாறு கொண்டு வரவா, சிட்டரும்பு போல புற வரவா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாட வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒண்ணு மயிலாட வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாட. எங்க வீட்டுல அம்மிக்கல் ஆட்டுக்கெல்லாம் இல்லங்க. ஆனா பச்சை குத்தணும். குத்துவீங்களா? பச்சை குத்துறதா? அதுல நாங்க ஃபேமஸ். எனக்கு பச்சை குத்துறன்னு ரொம்ப நாளா ஆசைங்க. ஆனா பயமா இருக்கு குத்துறதுனாவே. அத முதல்ல பயமா தான் இருக்கு. அப்புறம் போ சர்வீஸ் ஆயிரும். நீ குத்துறங்கறியல வலிக்குமா குத்துனா? எதுமா? பச்சை குத்துனா வலிக்குமா? அத முதல்ல குத்து வலிக்கத்தான் செய்யும். அப்புறம் சர்வீஸ் ஆயிரும். இல்லங்க குத்துனா ரத்தம் வருமான்னு கேக்குறேன். ஏன் ரத்தம் வருது? ஊசில குத்துவீங்க. முதல்ல குத்தும்போது ரத்தம் நினைக்கிற மாதிரி இல்லம்மா. நம்ம குத்து பவரான குத்து. அப்ப நீங்க குத்துறது ரொம்ப நாளாவே நினைச்சிருக்கு. அழியாம இருக்குமா? அம்மி குத்துறது, கொலை குத்துறது, ஆட்கள் குத்துறது, பொற்ற குத்துறது, அண்டு உண்டு. ஏங்க நரிக்கும்பு வச்சிருக்கீங்களா? நரிம்பு இருக்கு. என்ன இருக்கு? நரிம்பு. நரி. அத கொண்டே வச்சீனா உங்களுக்கு ஓஹோன்னு குடும்பம் கட்டிக்கிட்டு ஏறும். நல்லா கட்டிக்கிட்டே ஏறும். ஏய் நரிக்கும்பு ஓட வச்சு எப்படி குடும்பம் கட்டிக்கிட்டே இருக்குற? நம்ம உலச்சதானே கட்டிக்கிட்டே ஏறு குடும்பம். ஏமா நரிம்பு போச்சா அவ்வளவு எதுமா உங்களுக்கு? இப்படி பணத்து மேல பணம் ஏறும். சிறுசு பெருசாகும், பெருசு சிறுசாகும். பணத்து மேல பணம் ஏறும். ஆடு மேல மாடு ஏறும், மாடு மேல ஆடு ஏறும். சரி
சரிங்கம்மா அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி. நெஞ்சில குத்துங்க. உங்களை குத்துறாக்கு தான் வந்திருக்கேன். நெஞ்சில குத்தணும். உங்களை அவசியம் குத்துற நெஞ்சில தானே. ஆமாங்க. நெஞ்சில குத்துறாங்க. நான் குத்துறாக்கு ஏன் தான் குத்துறதுக்கு எவ்வளவு கேப்பீங்க? குத்துறாக்கு எவ்வளவு கேக்குறீங்களா? ஆ. ஒரு குத்துக்கு 50 ரூபா. என்னங்க 50 ரூபான்றியா? 10 ரூபா வாங்கிக்கோங்க ஒரு குத்துக்கு. ஓமா கிட்ட என்னங்க ஒரு குத்துக்கு 50 ரூபா. யோ நீ ஏமாத்த பாக்குறியா? 50 ரூபா தானே. நான் ஏன் ஏமாத்துறேன்? போய் நான் போன வாரம் குத்துனே 5 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாலும் ஏய், குத்திட்டு அவன் சைடு குத்து சந்திரனா இருக்கான். நீங்க நம்ம குத்துனா அப்படி இல்ல. அப்புறம் எப்படி? ஒரு குத்து குத்துனாலும் உருப்படியா இருக்கான்னு 50 ரூபா ஒரு குத்துக்கு. இல்லங்க நான் இது சரி வராது. நீ சின்ன பிள்ளைய ஏமாத்த பாக்குறீங்க நீங்க. நான் ஒண்ணு ஏமாத்துறேன். அப்புறம் என்ன? அப்புறம் 50 ரூபா நிமித. ஏமா ஒரு குத்துனா ஒழுங்கா குத்துறணும்ல. அப்புறம் நான் உன்னை நீ ஏமாத்துறேன். குத்தவன ஒண்ணு வேணா நீ இடத்த கல்பி போ போத. என்னம்மா ஏர்த்த? போய் நான் நிக்கிறேன் நீ. இருமா ஏமா உனக்கு என்னம்மா ஒரு பிரச்சனை? பொம்பளை பிள்ளைகிட்ட பேச போய் முதல்ல. இருமா இப்ப என்னம்மா நடந்து போச்சு உனக்கு? என்ன நடந்து போச்சா? ஐயா வந்த வரமா பொம்பளை பிள்ளை வாயத்திற்கா பேசுற. 50 60 நீ ஏமாத்த பாக்குற நீ. நான் ஏமா பொம்பளை புள்ள? நான் ஏமா? உனக்கு அறிவு இருக்கா முத? முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி பேசுங்க. அறிவு சூடு சொர்ண மான வெக்க இருக்கல உனக்கு. முதல்ல நான் சரியாத்த நான் இருக்கேன். முதல்ல நீ எப்படி பேசுறது தெரிஞ்சுக்க. பொம்பளை எப்படி நடந்துக்கணுமா அப்படி நடந்துக்கணும். நீ பேசாத. உன் சவத்துக்கு நான் ஆளா? போடுற பொட்டி கலண்டுவோ. போட்டா பூடு தச்சு உனக்கு. நாலு பக்கம் நரம்பத்துல அடுவரமா சொரி புரிய. இழுத்து வச்சு நறுக்க விடானே. ரெண்டே மூச்சு திரி புரிய. இழுத்து வச்சு நறுக்கி தொங்கிரும்பதுக்கா. பூந்துக்கு ஏந்து கொடுத்த தோசை தொன்னாத மகனே. மக்களுக்கு 10 கட்ட போய். ஆபத்துக்கு அடி விட்ட மகனே. உங்களுக்கு நோண்டி கட்ட போய். முறுக்குக்கு முறி விட்ட மகனே. அவருக்கு காலகட போய். காலச்சோ கால புடுந்த மகனே. உங்களுக்கு போல்து கட்ட போய். இட்லிக்கு அடி விட்ட மகனே. கேனா பூனா. யாரல கேக்குறாங்க? அடி புகந்தே வந்தாங்க. ஏன் சொல்ற? முறவாயா? ஏய் வாயா வரணும் ஏன் முற? ஒரு பொம்பளை பேசாதே. போன் பண்ணிக்கற. என்ன பொம்பளை என்ன? ஏத்திரி அவரே வாய்க்கு வந்துரும். காஞ்சார் எப்படி முண்டாடவா? முதல்ல பொம்பளை புள்ள எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்க முதல்ல. ஆம்பளை எப்படி நடந்துக்க அப்படி நினைக்கிறீங்க? உனக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரே அத பேசுற. சரி நான் ஆம்பளை நிப்பாட்டு வந்த. நீ ஆம்பளை கொண்டே இந்த செவத்துல வச்சு முட்டற. எனக்கு என்ன முட்டா தெரியாது? சரி நான் ஆம்பளை தானே. நான் இரியா நான் உன் நெஞ்ச அப்படி தள்ளல. சரியான ஆம்பளை இருந்தா நீ தள்ளி பாருப்ப. இருமா தள்ள சொல்லுவே. காலைல 10 பையில வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அடிப்ப. இது எனக்கு தேவையான சாமானிய கத்துறவனா? முதல்ல பொம்பளை புள்ள எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்க. நீங்க எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கணும். நீ தெரியாது. நீ வச்சால நான் கிடையாது. ஆம்பளை முதல்ல மைக்க கத்துக்க. பொம்பளை பாத்து பேசியா முத. என்ன? ஆம்பளை கொண்டே இந்த செவத்துல ஊத்துற. ஆமா. எதுக்கு ஊத்துறேன்னு கேக்குறேன். நீ உனக்கு என்ன நடந்து வச்சு நான் கேக்குறேன். ஏய் எப்பொழுது வாய்க்கில பேசுறியே. முன்ன பின்ன பக்க பொம்பளைட்ட பேசலாம் அவயா? ஏன் பேச முடியாது நான் பாத்து கேக்குறேன். பேசிட்டானே. முதல்ல நீ பாத்து பேசுங்க. நம்ம கார்த்தி கால உடைச்சிட்டே போறானே. பாத்து பேசு. சத்யபிரியா குத்தவரியா. ஏய் என்ன? சப்புல உடைச்சே அதுகானே. காட்டு. என்ன பேர் சொல்ற? என்னடா சப்புன்னு குடுத்துறோம் கூட பாத்துக்கிட்டு இருக்க. ஏய் அதுக்கு நான் என்ன சொல்றேன்? நீ தானே திரும்பி கொடுத்த நீ கொடு. ஏய் என்ன ஏன் சப்புன்னு கூட. ஏய் தம்பி. ஏய் குடுக்க வேண்டியல நம்ம தயா. அம்மா நீ ஒரே தான சப்புன்னு கூட என்ன மிரட்டி என்ன? யாரே நீ என்ன மிரட்டறியா? நீ வச்சால நானே. இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கற. இந்த மலையண்டே வச்ச கூடாது. நீ மிரட்டல நான் ஏன் பொறுமையா இருக்கேன்? ஏன்? காரணம் இல்லாம நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஏன் காரணம்? ஒரு ஆம்பளை போட்டு ஒரு பொம்பளை குத்துற. ஆமா. நீ என்ன வேணாலும் செய்யி. நான் குத்துட்டேனே உன்னைய. நீ என்ன செஞ்சாலும் நான் செவனேன்னு தான் இருப்பேன். உனக்கு ரோஸ் வராதா? யாருக்கு டிப்பு? போட வாடான்னு சொல்லு. அப்புறம் போட வாடான்னு சொல்லு. ஐ போட்டு ஆடி. போட தூமியா குடிக்கணும். யோ மரியாதை. நான் பொறுமையா தான் இருப்பேன். ரோசம். ஏன்? என்ன கேளு நான் மனுஷன் சம்பாதிச்சு எதுக்குடா இருக்கு? எதுக்கு? ஒரு மசிரும். ஏ முத ரோசம் வாழ கத்துக்கணும்யா. நீ என்ன வேணாலும் சொல்லு. சரி. நான் செவனேன்னு தான் இருப்பேன். ஏன் அப்படி மழுக போயலா நீ? எதுக்கு? ஏன்? எல்லாம் இந்த உண்டியல் மாதிரி இருக்கு. எந்த உண்டியலுக்குங்கற? மனுஷன் சம்பாதிச்சு என்னடா இருக்கு? என்ன? ஒரு மசிரும் இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிப்பி வாங்குனேன். சரி. இப்ப தூக்குனதுதான் சத்யராஜ் என்ன? என்னாச்சு? இதே ரூட்ல தான் போயிருக்கு. இதுக்குள்ள போனுச்சா? நான் நிக்கிறவள நீட்டே கூடாதுட்டானே. இருமா உனக்கு என்ன இதுக்குள்ள வச்சுக்கற என்ன? சரி அதுதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்னா 2 காலமாடு. அது எதுக்குள்ள வந்துச்சு? ஒள ஓடி சம்பாதிக்கலாம்யா. ஒரு கொம்பு தண்டி அவுத்து விட்டா தானே மைச்சர்காரன். என்னாச்சு? இதே ரூட்ல தான் போயிருக்கு. பாரு கைய ஒடிச்சு விடாட்டானே. இருமா உனக்கு என்னமா பிரச்சனை? என்ன இதுக்குள்ள சரி அதுதான் போன இந்த வருஷம் ஒரு சீட்டாடு வேணும் வாங்குனேன். அது எதுக்குள்ள வந்துச்சு? நாராயணத்துல சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு ஆளாயிரும்னு நம்ம புதுக்கோட்டையில சுப்புன்னு ஒரு டிரைவர் இருக்காங்க. ஆமா அந்த டிரைவரை போட்டு பெரிய லெவலுக்கு ஆளாக்கிடுவோம்னு இப்படி கீழே போட்ட வந்தேன். இதே ரூட்ல தான் போய் உனக்கு மரியாதை இல்லையானே. நான் நிக்கிறப்ப நீட்டா தான் நானே. இருமா உனக்கு என்ன இதுக்குள்ள உனக்கு என்னமா இப்ப பிரச்சனை என்னமா? கைய நீட்டி பேசியா? அங்க நீட்டி பேசியா முத? இருமா நாடகம்னா என்னமா? என்ன?
நாடகம்னா என்ன? என்ன? இயல் இசை நாடகம். இயல்ல பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. நடிப்பு. நம்ம வாட்டில இப்ப நின்றுக்கிட்டு ராமனும் புளித்தினா என்ன? சீதையும் புளித்தினா சொன்னா சுத்தப்படி வருமா? யோ ராமன் புள்ளை தின்னார். புரியுற மாதிரி முறையா செஞ்சாச்சா அது முறையா இங்க பாருங்க. முதல்ல நடிக்கிறீங்களா நீங்க? ஆம்பளைய முதல்ல நீ மதிக்க கத்துக்க. முத பொம்பளை மதிக்க. சௌரியத்துக்கு நீ பேசாத. பொம்பளை மதிக்க நீங்க கத்துக்கங்கட்டாங்க. அதிகமா பேசுற பொம்பளை இருந்தா குடும்பம் மசிலோட விளங்கான்னு சொல்லிருக்காங்க. இப்படி ஆம்பளை ரொம்ப பேசினாலே அட்ட தருத்திரம். ஆம்பளை பேசினா சரித்திரம் சொல்லிருக்காங்க. பெண்கள் தான் சரித்திரம் படிக்க பிறந்தவங்க. நாங்க தான் ஆம்பளை தான் சரித்திரம் படிச்சவங்க. பெண்கள் தான் சரித்திரம் எல்லா படிச்சவங்க. மகளே நாங்க தான் மேல. எல்லா மகள் நான் தான் மேல. நாங்க தான் மேல. நாங்க தான் மேல. நான் தான் மேல. அட நான் தான் மேல. நீ சொல்றதுதான் உண்மை. ஏய் என் பங்காளி எல்லாம் தண்ணியை போட்டு படுத்துறாங்க, நீங்க ஏன் மேல? அட முடியாத ஆம்பளை இருந்தா நம்ம நம்ம தானே மேல. கம்பெனில அப்படி ஆயிருச்சு. ஏம்மா என்ன? என்ன மேல மேலங்கறியே? என்ன பெரிய மேல? எங்க பெண்கள்லாம் சரித்திரம் படிச்சிருக்காங்க நாட்டுல தெரியுமா? என்னம்மா பெரிய சரித்திரம் படிச்சிருக்கியா? என்ன அப்படி பேசுற? சந்திர மண்டலத்துக்கு போயிருக்காங்க பெண்கள். போமாங்கிட்டு பெண்கள்லாம் நீங்க சந்திர மண்டலத்துக்கு தான் போயிருக்கியா? ஆமா. நாளா மாரிமுத்து பொண்டாடிக்கிட்டே போயிருக்கேன். யோ இன்னைக்கே ஒரு குரண்ட பேச்சு கிரண்ட கால ஓடிச்ச போறாங்க பாத்துக்க என்ன கரண்ட கால? என்ன பேசுற அமுதா நீ? என்னம்மா? பாத்து பேசியா அமுதா? முதல்ல வாய்க்குல பேசுறிய மதிக்கிறனே. சரி. இந்த நாட்டுல எங்களை மதிக்கிற அளவுக்கு சரி. உங்களை மதிக்கிறாங்களா? யா உங்களை என்ன மதிக்கிறா? எங்களை மதிக்கலைங்கற. அப்படி நினைக்காத. நீ எங்க வேணாலும் பாருவே, பெண்களுக்கு தான் அதிக வேலை வாய்ப்பு. ஏம்மா நீ நினைச்சுக்கிட்ட என்ன? எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு வேலை கொடுக்குறான்னு. ஆமா. அது நினைக்கிறதுதான் தவறு. ஏன்? நீங்க வேலை பார்த்தா நீங்க பெரிய ஆள் நீங்க நினைச்சுக்கிறது. உங்க நம்பி கொடுக்குறாங்கல்ல. உங்களை எல்லா இடத்துலயும் நீங்க வேலை ஆக்குறீங்க. ஆமா. பெட்ரோல் பல்க்ல வேலை ஆக்குறீங்க. ஆமா. எஸ்சில வேலை ஆக்குறீங்க. ஆமா. பென்சிஸ்டர்ல வேலை ஆக்குறீங்க. ஆமாங்க. டயர் கடையில வேலை ஆக்குறீங்க. ஆமான்றே. மெடிக்கல்ல வேலை ஆக்குறீங்க. ஆமா. எல்லா இடத்துலயும் நீங்க வேலை ஆக்குறீங்க. ஆமாங்க. உங்க பெட்ரோல் பல்க்ல வேலை ஆக்குற லட்சணத்தை பார்க்கணும். ஏன்? ஒரு பேண்ட் ஒண்ணு மாட்டிக்கிறது, ஒரு பனிய ஒண்ணு மாட்டிக்கிறது, ஒரு பம்பு ஒண்ணு கையில வச்சுக்கிறது. நான் மாதிரி பங்காளியில பார்த்தா போதும். என்னது? அண்ணே வாங்கண்ணே 200 ரூபாய் போடுங்கண்ணே, அண்ணே 100 ரூபாய் போடுங்கண்ணே அப்படிங்கிறது. பொம்பளை புள்ள கூப்பிடு நம்ம ஆளு வேகமா வருவேன். வந்தேன் பார்த்தா முட்டிட்டு கடைசியில பெரியாதிபத்தில ஊசி போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்படி ஏம்மா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலயும் வேலை ஆக்குறோம்னு. ஆமா. பெண்களை தான் வேலைக்கு சேர்ப்பாங்க. ஆமாங்க நம்பிக்கையான இல்லைங்க. அப்படி இல்ல. ஏன்? அவன் வேலைக்கு சேர்த்துட்டு இவங்க வேலை வாக்குற காத்து அவங்க ஒன்னே சேர்க்கறாங்க. அது தெரியல. அப்படி இல்லங்க. பங்காளி எல்லாம் யாராவது வேலைக்கு சேர்க்க சொல்லு. அப்படி சொல்ல வரல. பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு வச்சாதான் ஒழுங்கா பொறுப்பா இருக்குங்க. பொம்பளை வேலைக்கு வச்சா எங்க விக்கிறது பாதி வாயில போடுறது பாதி ஆயிரும். ஆண் வர்க்கத்தை வேலைக்கு சேர்க்க சொல்லு. சேத்தாண்டாங்க. சேர்க்க மாட்டேன். ஏன்? சம்பளம் கொடுக்கறேன்னா அவனே நோத்தரமா சொல்லி நாங்க அடிக்க போறோம். அப்படி அதனால எங்களை சேர்க்க மாட்டேன். ஏமா நீங்க நினைக்கிறீங்களா இப்ப எல்லா இடத்துலயும் பார்த்தா பெண்களுக்கு தான் லோன் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். கடன் கூட பெண்கள் நம்பி தருவாங்க. உங்களை நம்பி தான் கொடுக்குறாங்க. ஆமா. எங்க ஏன் பங்காளிகளுக்கு கொடுக்க சொல்லு. நம்ம கேட்டா குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்? நாங்க தண்ணியை போட்டு அவனே அடிக்க போவோம். ஆத்தாடி யார்ட்டடா காசு கேக்குறா அப்படின்னு. தருவோம்ல. நீங்க ரோசை பட்டு எப்படியா கட்டிடுவோம். கண்டிப்பாங்க எப்படியாவது பெண்கள் கட்டிடுவாங்கல்ல. ஆம்பளை நீங்க நிம்மதியா வாழ வரீங்களா? நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? எங்க போனாலும் பிரச்சனைடா. பிரச்சனையா? ஆம்பளை எப்படியா வாழ்றது? எப்படி வாழ்றது? எந்த ஒரு கோயிலுக்கு லேசா காப்பு கட்ட விடுறாருல ஒரே வரும். அந்த திங்கக்கிழமை சோமவாரம், செவ்வாய்க்கிழமை மாரியாத்தா, புதன்கிழமை ஒரு கோயில், வியாழக்கிழமை சாய்பாபா, வெள்ளிக்கிழமை முனியாவில், சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயில், ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு பொங்க வைக்கிறது. எப்ப பார்த்தாலும் விரதம் இருக்கல. ஏன்னு கேக்குறேன். அட புருஷன் நல்லா இருக்கணும். புருஷன் கட்டின தாலியோடு நாங்கள் நல்லா இருக்கணும். புருஷன் நல்லா இருக்கணும். புருஷன் கட்டின தாலி சுமக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். நாங்கள் அப்ப நல்லா இருக்கணும். விரதம் இருக்கியா? ஆமா. ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள் விரதம் இருந்தா புருஷன் எப்படி நாள் போட்டேன்னு வச்சுக்க. அப்ப என்ன மஜிக்கு உங்களை நீ கல்யாணம் அப்படி ஆத்திரப்படுற? எப்படா நம்ம கல்யாணம் பண்ணி எப்படா டொங்கா ஏன் கேக்குற இதே கெதிடா? ஏப்பா வாரத்துல 7 நாள் ஒரு நாள் லீவ் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவ். யாரு பத்தாத உனக்கு? வாரம் ஒரு நாள் பத்தாதே நீ உனக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்க படுற வாடி எங்களுக்கு தான் தெரியும். என்ன பண்ற அப்படி? என் மயன்ட்ட 200 ரூபாய் காசு கொடுத்து அந்த கடையில போய் சர்ப்பு வாங்கிட்டு வரேன்னு அப்பதான் கதவை சாத்துனேன். அப்பான்னு வந்துட்டேன். சரி அதுதான் போனா போதுன்னு 500 ரூபாய் காசை கொடுத்து உங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு பசியாத்தி விட்டுட்டு வாரு. நான் வீடு வரும்னே வீட்டுக்கு வந்துட்டேன். நான் படுற சித்தம் எங்களுக்கு எவ்வளவு சிரமம். அப்ப உன்னை விட்டு பாசம் புதுசா படம் போட்டிருக்காங்க. படம்னா விரும்பி பார்ப்பேன்னு கொண்டு தேட்டர்ல கொண்டு டிக்கெட் எடுத்து கொண்டு தேட்டர்ல விட்டுட்டு வரேன். நான் வீட்டுல ஓம்பிட்டு செல்லுல ஏன் பார்ப்போம்னு வரேன். எவ்வளவு இம்சைக்கு ஆளாகிறாங்க. உங்க மேல அவ்வளவு பாசம் பிள்ளைக்கு. பாசம் கேட்க எவ்வளவு சிரமப்படுறோம்னு ஆம்பளை எங்களுக்கு. சரி அவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு அப்பதான்டா கதவை சாத்திர விருந்தாடி வந்துட்டான்டா. அப்ப நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும்? எந்த வேலைக்குமே சிரமம் ஓட்டாதான் வேலை பார்க்க முடியும்.
சொல்றியே என்னம்மா? நீ சிரமமான வேலை தான் ஆ, பார்க்க முடியும். அது மட்டுமா லேசா ஆடி மாசம் நினைச்சவன நடந்துருமால ஆடி மாசம் பிறக்க விடியல ஏன்? பல்லு வளர்க்கறதுல குளிக்கிறதுல ஒரு சேப்பு சேலை கட்டிக்கிறது ஓம் சத்தி பரா சத்தி ஓம் சத்தி பரா சத்தி புருஷம்லாம் வெறுகு மாதிரி இருக்காங்கடா இப்ப மாலை கழட்டுவாங்கன்னா ஓம் சத்தி பரா எதுக்கியா கணவனே கண் கண்ட தெய்வம்னு கோயில் கோயிலா போறவியா இது மட்டுமா பண்றியா அப்புறம்? சவுளி கடைக்காரன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறேன் என்ன பண்றாங்க மஞ்ச சேலை எடுத்து கொடுக்கணும் ஊதா சேலை எடுத்து கொடுக்கணும் ஆமா கூட பிறந்தவங்களுக்கு நாச்சனாவுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்து புருஷன் எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க வருஷத்துல என்னைக்கோ ஒரு நாள் எடுத்து கொடுக்குறீங்கல்ல இதுக்கு போய் நீங்க வருத்தப்படலாமா என்னம்மா வருது நீங்க என்னத்த சாய்ச்சி புரியான்னு நான் கேக்குறேன் அப்படி சொல்லாதீங்க பெண்கள் மாதிரி கிடையாது ஆண்கள் பொறுமையின் பொக்கிஷமே பெண்கள் தாங்க என்னம்மா பொறுமையான பொக்கிஷம்ங்கற என்ன நீங்க பொறுமையான பொக்கிஷம்ங்கற இப்படி சொல்றியே பொறுமையா இருந்து ஒரு 10 மாசம் வந்து ஒரு புள்ளைய பெக்கறோம்ல ஒரு ஆம்பளை ஒரு நாள் பெக்க முடியுமா ஓமா பெருசா பேசிக்க எது கட்டாலும் 10 மாதம் வந்து புள்ள வத்தேன் ஏன் சிரமமான வேலை இல்லையா இதான் கேக்குறேன் நீ வேணா பெத்து காட்டுவே மாதம் சுமந்ததே நீ இப்படி சொல்றியா ஆமா 28 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்க இத கேட்க நான் இல்லையா என்னது ஏய் சத்யராஜ் இது எத்தனை மாசம் ஏன் அப்பா சாமி 10 மாதம் சுமந்து இது பண்ற 28 வருஷமா இருக்கு இது எத்தனை மாசம் 8 முக்கா எப்ப பிறக்க இன்னும் 3 நாள்ல பழக சொல்லி எனக்கு வந்துருவாங்களா இதெல்லாம் ஆபரேஷன் பண்ணி தானே எடுக்கணும் ஆத்தாடி ஒரு பானையை வயித்துல வச்சிருக்கிய 10 மாதம்ங்கற இந்த மாசத்தை காட்டாத உள்ள பக்கற ஆசையே பேர் போல இருக்கு அப்புறம் நீ என்ன ஒரேதா பேசிக்கிட்டு இருக்க சரிங்க இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கீல்ல என் வியாபாரமே கெட்டு போகுது போங்க முத என்னம்மா பெரிய வியாபாரம் என்னம்மா பெரிய வியாபாரம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க இது பிசினஸ் பிசினஸ் ஆமா அப்படின்னா பழைய வியாபாரம் ஓ ஃப்ரூட் ஒரு வியாபாரம் இது என்ன ஃப்ரூட் திஸ் இஸ் எ ஃப்ரூட் தமிழ் சொல்ல முடியல நீங்க பழம்னு இல்லம்மா ஃப்ரூட்னா பழம் தானே ஆமா ஃப்ரூட் தான் திஸ் இஸ் எ ஃப்ரூட் விக்கிங்க ஃப்ரூட் திஸ் இஸ் எ நொக்கா ஃப்ரூட் ஏய் ஏன் ஃப்ரூட்டியா நோ ஃப்ரூட் ஏன் ஃப்ரூட்ங்கற நொக்கா ஃப்ரூட்டா இல்லம்மா உங்க அக்கா பழம் விக்கிறாங்க நான் தான் விக்கிறேன் உங்க பழத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க பாப்பா சொல்லவா நீங்க பழம் விக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க எடுத்து சொல்லுங்க பாப்பா இச்சக்கச்ச வந்த பழம் தேனாட்டாக்கி நிக்கும் பழம் அட எல்லாரும் வாங்கு பழம் இலக்கிய பிறந்த பழம் எத்தனைய பேருக்கிட்ட அந்த பழம் பாத்தியா எடுத்து பார்த்தவங்களே பாத்தியா பாத்தியா கைக்கு அடக்கமா நீங்க வாங்கி தின்ன வாட்டமா அட இருக்குதே இந்த ஊர்ல எல்லாம் கிச்சு கிளக்குது எந்த பழம் ஏம்மா ஏங்க நீங்க எந்த பழம் விக்கிறீங்க ஆமாங்க பொய் சொல்ற சத்தியமா ஏ, பொய் சொல்றம்மா நீ எந்த பழம் விக்கிற நான் எதை சொன்னாலும் ஏத்தி இப்படி பேசிட்டு நீ இருக்கேன் எந்த பழம் விக்கல எனக்கு தெரியாதா இறந்த பழம் தான் விக்கிறேன் நீ விக்கிறது கொமாட்டிக்காய் உனக்கு எப்படி தெரியும் இழந்த பழம் நான் பார்த்து எனக்கு தெரியாதா யோ வச்சிருக்கேன் தெரியாதா நீ இழந்த பழம் விக்கிறோம்ங்கறியா ஆமா ஏமா நான் தெரியும் நீங்க என்னன்றீங்க புளியம்பழம் புளியம்பழம்னா புதுசா பழசா புது பழம் தான் சொல்லுங்க கேப்போம் எடுத்து வரேன் புளியம்பழம் அம்மா புளியம்பழம் கொட்டை எடுத்த பழம் நுப்பாடுங்க என்னம்மா என்ன பழம் கொட்டை எடுத்த பழம் இது எதுக்கே எனக்கு ஏய், இங்க வாம்மா, உனக்கு என்னம்மா பிரச்சனைப்பா? எத்தனை பழம் தான் கிடக்கு என்கிட்ட? அட, கொட்டை எடுத்த பழம்மா கொட்டை எடுக்காத பழம் தான் எனக்கு வேணும் ஏம்மா நானே வாங்கி கொண்ட கொட்டையை நச்சு நச்சு எடுக்க வேணும் இப்பதான்டா தெரியுது இவ ரச கம்பெனியில வேலை திருப்பா உள்ளடா அதாவதுமா கொட்டை எடுத்த பழம் எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம் அப்புறம் கையில் பிடித்தால் வளவலன்று இருக்கும் பழம் பொந்தை கண்டால் லொபக்கன்று போகும் பழம் புளிய போகுமா தம்பி எந்த பொந்து புளியம்பழம் பொந்துதாம்மா நீங்க பழம் பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சது இல்லைங்க இதுதான் புளியம்பழம் இதை போய் எப்படி வச்சுக்கிறது புளிய பழமா இதுதான் பழம்னு நினைச்சுக்கம்மா எப்படி பிடிக்கணும் அம்மா இருட்டுல கருப்பாத்தான் இருக்கும் வெளிச்சத்துல எங்க ஏய். இருக்கும் எங்க நீ பழத்தை பிடிமா அட ஏன்டா தம்பி அப்படி புடிச்சாயினா செத்து போயிருமா அப்புறம் எப்படி பிடிக்கணும் பழத்தை நைவா தொடணும் ஏய் தொடவா. இதே இது பெட்டிக்காரர் வச்சிருக்க பழம் என்ன அவர் பழம்? என்ன வச்சிருக்காரு அதுதான் இருதல முனிய 2 பக்கமும் படம் எடுக்கும் படம் எடுக்குமா இதே இது மிருதங்கார வச்சுக்க தெரியுமா அவர் என்ன வச்சிருக்காரு அது கண்டம் கருவே கண்டம் வருவாயா ஆளுதான் இப்படி போட்டா கண்டமா வீங்கும் ஆனா ஒரு 8 நாளா இப்ப படமே எடுக்கல சுகர் கூடிருச்சான் இந்த ஆர்டர்காரர் வச்சிருக்காரு ஆல்ரவுண்ட் காரக்கிறது கொம்பேரி முக்கு கொம்பேர் வைக்கணும் புடத்துக்கிட்டு படம் இருக்கு ஆளுதான் ரொம்ப ஆள் அமைதி சின்னானா இருக்கலப்பா இதே இது தாளக்கார வச்சுக்க தெரியுமா அவர் என்ன வச்சிருக்காரு அது ஓலை பாம்பு வாழை பொண்ணு முன்னாது நல்லா இருக்கும் திடீர்னு கொட்டாக்கில போயிட்டு வரும்
நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கேன் கடல் கடல் பாறை. பாறை என்ன? எங்க ஊர் தொண்டிமா. தொண்டி பக்கமா? அங்க கடல்ல தான் இருப்போம். இங்க புதுக்கோட்டை வந்தோம்னா கடப்பாறையா மாறிடுவோம். அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா அந்த புக்கு வாடி இந்த மச்சானுக்கு முத்த ஒண்ணு தாடி அடி மனசு இருந்தா அந்த புக்கு வாடி இந்த மச்சானுக்கு இந்த வாயில முத்த ஒண்ணு தாடி. இது வாயாது. ஏமா டார்பாய் சுருட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஏமா நீ வர்றோம்னு சொல்லவும்னா 20 ரூபாய்க்கு கோல்கட்டு வாங்கி கரன்னு பல்லு வளைக்கிட்டு வந்திருக்கேன். ஏ ஆத்தே. அம்மா நெடுத்தூரா போக வேணாம் போக வேணாம். அம்மா நெடுந்தூரம் போக வேணாம், நினைச்சு கூட பார்க்க வேணாம். சீனி கழுத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்கார பொட்டு வச்ச அடிவா அம்மா அடிவாமா அம்மா வாமா 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 பக்கத்துல வாமா பக்கத்துல வாமா கிட்ட வாமா சட்டி வாமா உட்காரு கட்டி பொடிமா கட்டி பிடிக்கணும் அம்மா வாமா 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 ஏமா ஏமா அடிவாடி புள்ளே ராசாத்தி அடி வாடி முல்லே ராசாத்தி பச்சி வச்சிருக்கே ரோசாப்பு வச்சிருக்கே ரோசாப்பு அது ஊட்டியிலே வாங்கினது அடிய மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது என் மனசு கோவப்படாம வாங்கிக்கிறேன். அடிய ராசாத்தி ஆடி புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு வாடியிலே வாங்கினது மாட்டேன்னு சொல்லாதடி. வலிக்குது என் மனசு போடுற நானாங்கிற மூலா உன நம்புகலாம் நீனா நானாங்கிற மூலா உன்னை நம்புவதெல்லாம் வேணா. போடு. சொல்லு சுருக்கரும் குத்துதடி ஆஹா. என் நெஞ்சுக்குள்ள உனப்போ வெடுக்குன்னு இழுக்குதடி உன்னடலா நான் இருப்பேன் உனப்பா நான் இருப்பேன் அடி மனசு என பாடா படுத்துதடி சொன்ன சொல்லு சுருக்கன்னு குத்துதடி நெஞ்சுக்குள்ளே உனப்போ வெடுக்குன்னு இழுக்குதடி சொன்ன சொல்லு சுருக்கன்னு குத்துதடி நெஞ்சுக்குள்ளே உனப்போ வெடுக்குன்னு இழுக்குதடி
சேர்த்து வச்ச சொத்து வேணாண்டி சத்தியமா நீலாட்ட சொத்து போகண்டி அரிய காட்டு மூட்டு சேர்த்து வச்ச சொத்து வேணாண்டி சத்தியமா நீலாட்ட சொத்து போகண்டி என் மனச மாத்தி போட்ட மல்லாக்கு என் செல் நம்பர் பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போது தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லாத்தா ஹலோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேல என்ன சொல்ற மரியாதை? மாதிரி நம்ம இப்ப ஏய், முடிச்சிட்டோம்னே ஓயாம அப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சங்கடமா சொல்லாதீங்க தலைவரா. இல்ல இல்ல அவங்க சொல்ற ரைட் தான் சரிங்க ஓகே எங்களுக்கு ஒண்ணும் காதல் பிரச்சனை பண்ணலாம்னு முடிய போவோம். திஸ் இஸ் எ லவ் அத கூட பண்ணுமா வேண்டாமா? காதல் என் காதல் எப்படி காதலிமா அதையும் பண்ணுவோமான்னு கேட்டுக்கோ. ஏய் இங்க வா. இங்க வா. ஏன் அவங்க சொல்றாங்க? அவர் போக சொல்லிருக்காப்ல கிளம்பி பார்க்க முடியா அதெல்லாம் பார்க்க முடியாது. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால ஊத்த வந்த கண்ணம்மா மாறாப்பு போட்டு மானே மானே மந்தார பூவில் தேனே தேனே மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மந்தார பூவில் வந்த தேனே தேனே அத்துகமே கண்ணுல பால் அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அத்தி பழஞ்சகப்பா இந்த அத்த மக சகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு எந்திய வந்தாலும் ஒண்ணு கண்டு சகப்பா ஜீவன் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலே மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலே எப்போது மாறாது என்னாலும் நான் பார்க்க பூவே அத்தி பழஞ்சகப்பா இந்த அத்த மக சகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு எந்திய வந்தாலும் ஒண்ணு கண்டு சகப்பா குத்து விளக்குன்னு ஏத்தி வச்சே குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா குத்து விளக்குன்னு ஏத்தி வச்சே குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா குத்து விளக்குக்கு எண்ணெய் தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு கண்ணீர் தந்தா உத்தரவு போட்டு விடு உத்தரவை போட்டு விடு யோசிக்க நேரமில்லை ஒத்தியையே பார்த்து புட்டா மெத்தையை தூக்கவில்லை யாத்திரமல்லே அவசரம் என்ன உலகில் இருக்கிறது அழுகுறையில் இருந்து அத்தி பழஞ்சகப்பா இந்த அத்த மக சகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு எந்திய வந்தாலும் ஒண்ணு கண்டு சகப்பா தொகை விடப்பட சண்டலமா சொல்லுமொழி என்ன மந்திரமா தொகை விடப்பட சண்டலமா சொல்லுமொழி என்ன மந்திரமா நெஞ்சடிக்குது ரெக்கை அடிக்குது இந்த மனசென எந்திரமா காத்திருந்தே காத்திருந்தே கண்ணி
பாதத்தில் இருக்கு சங்கதி பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா பழம் சிகப்பா ஏ அத்த மக சிகப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த வெண்ணிலவே 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 எப்போது மாறாது என்னால நான் பார்க்கும் பழஞ்சகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா உங்களை பார்த்ததுமே காதல நான் எனக்கு வந்த சொல்லிட்டேன் காதல் சொல்லவா உங்க காதல் எப்படி காதல் சொல்லுங்க செவ்வந்தி பூவிள மாலை செவ்வந்தி பூவிள மாலை உன்னை சேர தோணுது செந்தமிழ் மெட்டிலராகும் அது கூட போகுதே பொத்தி வச்ச ஆசையெல்லாம் முட்டிக்குச்சே ஒத்த சொல்லு சொல்ல வந்து சிக்கிக்குச்சே கடல் தேடும் நதி போல உன தேடுறையா தடமாறும் ரயில் போல வழி மாறுறையா செவ்வந்தி பூவுல மாலை சேர தோணுதே செந்தமிழ் மெட்டிலராகும் அது கூட போகுதே பொத்தி வச்ச ஆசையெல்லாம் முட்டி வச்சே ஒத்த சொல்லு சொல்ல வந்து சிக்கிக்குச்சே கடல் தேடும் நதி போல உன தேடுறையா தடமாறும் ரயில் போல வழி மாறுறையா செவ்வந்தி பூவுல மாலை சேர தோணுதே செந்தமிழ் மெட்டிலராகும் அது கூட போகுதே பசுமாட்டு பாலாவும் மனசோ வெள்ள பனிக்காத்த போல நான் நுழைஞ்சு மெல்ல சீமாட்டு காசா உன சேர்த்தே மெல்ல நீ சிரிச்சாலே பூ பூக்கும் வாசம் உள்ள வயக்காட்டில் காத்தா மிதந்தேனே வர காட்டில் பார்க்கறந்தேனே அடகுத்து மதிப்பா செத்து பொழச்சே எதைத்தான் சொல்ல நான் எதைத்தான் சொல்ல செவந்தி பூவுல மாலை சேர தோணுது செந்தமிழ் மெட்டிலராகும் அது கூட பேசுது மயங்காத ஆளானா திமிரா தெரிஞ்சேன் மருதாணி பூவே உன் மடியில் விழுந்தேன் அசராத ஆளானா திணறா தெரிஞ்சேன் ஒரு வாட்டி பார்த்தாலே பாழா கரைஞ்சேன் முதட்டோரம் மடிப்ப சுளிக்காதே உசுரோரம் சுகமா ஒரு சாதே அட கண்ணு குட்டியா துள்ளுற முள்ள எதைத்தான் சொல்லு நான் எதைத்தான் சொல்லு செவ்வந்தி பூவுல மாலை சேர தோணுதே செந்தமிழ் மெட்டிலராகும் அது கூட போகுதே பொத்தி வச்ச ஆசையெல்லாம் முட்டிக்கிச்சே ஒத்து சொல்லி சொல்ல வந்து சிக்கிக்கிச்சே கடல் தேடும் நதி போல உன தேடுறையா கடமாறும் ரயில் போல வழி மாறுறையா செவ்வந்தி பூவுல மாலை சேர தோணுதே செந்தமிழ் மெட்டிலராகும் அது கூட போகுதே இப்படித்தான் நம்ம காதல் காதல் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய பாட்டுல காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிடணும் நம்ம காலையில கட்டிங் குடிச்சிட்டு கம்மாக்கரையை சுத்தி சுத்தி வர வேண்டியது என்ன பண்றது நம்ம தலையெழுத்து இதெல்லாம் இவ போனா போட்டுமியா ஏ, இவங்க அம்மா இருக்கு ஏய் அம்மா மாமிய வேண்டா நீங்க ரெண்டு பேரும் ஏன் கோபப்படுறீங்க அவங்க அம்மாட்ட போய் பொண்ணு கேட்போம்னு சொல்றேன் நல்ல வேலைக்கு எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் 10 மாதம் எடுத்த தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமை தெரியும் தாய்க்கு பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு ஆமா பொண்டாட்டி என்ன செய்வா புருஷங்காரன் வேலைக்கு போயிட்டு இருந்தா பாக்கெட் தடவை பாப்பா காசு இருக்கா இல்லையான்னு இதே இது வப்பாடி நிறுவா காசு இருந்தா எடுத்துக்கிடுவா காசு இல்லைன்னா கேணிக்குள்ளையும் பிடிச்செழுவா வேணுக்குள்ளையும் பிடிச்செழுவா இதே தாய் செய்வா பிள்ளை சாப்பிட்டானா சாப்பிடலையா அப்படின்னு வயிற்ற தடை பாப்பா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய்
10 மாதம் எடுத்த தாயை பத்தி ஒரு பாடல் வாங்கி 5 ஹலோ ஹலோ அம்மா 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 பத்து மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னால சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால சும்மா எறும்பு அண்டாம துசுரும்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா சுமந்து குத்தி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னால சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலாத்தன் ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால சும்மா எறும்பு அண்டாம துசுருப்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா சொல்லி கொடுத்த ஆத்தாட்டி வரல பிடிச்சு சொல்லி கொடுத்த நாட கூட குடிச்சு பொங்கி கொடுத்த அதை வெட்டி அளவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டுன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காலையில் அங்கே மேனி பதறி நிற்பே அம்மா அம்மா
பட்டு ஐசுக்கு நாம் பறிக்க பட்டதும்ப போ